எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு 20 செயல்கள்லாம் எப்படி சொல்றதுன்னு பார்த்துடலாம். நம்ம முன்னாடி இருக்கிறவங்க கிட்ட, குழந்தைங்க கிட்ட எப்படி சொல்றது, பெரியவங்க கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம இதுக்கு முன்னாடி படிச்ச சில வார்த்தைகள், இப்போ நேத்து படிச்சோம் இல்லையா? மேலே கீழே, உள்ளே வெளியே, ஒளகே ಹೊರಗೆ, மேலே கீழேன்னா மேலே ಕೆಳಗೆ. அந்த வார்த்தையும் இந்த வார்த்தையும் சேர்த்து சேர்த்து எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னும் பார்த்துட்டே போலாம். உம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு 5 சென்டென்ஸ் ஹோம்வொர்க் தரேன். அதையும் முடிச்சுட்டு சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வா, வாங்க. இப்போ ஒரு குழந்தைய கூப்பிடுறோம்னா, பா, பா அப்படி கூப்பிட்டுக்கலாம். ஆ பெரியவங்கன்னா, ஒலிగే பன்னி, உள்ள வாங்க, வாங்க. பன்னி, பன்னி அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆம், அதே மாரி இப்போ மனைகே பன்னி, இப்போ நம்ம யாரையோ ஒருத்தங்கள பார்க்குறோம், வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னா, மனைகே பன்னி அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் போ, போங்க. இத எப்படி சொல்லுவாங்கன்னா, ஹோகு, ஹோகி அப்படின்னுவாங்க. இப்போ ஸ்கூல் ஹோகு, டே கேர் ஹோகு அப்படின்னு குழந்தைய பார்த்து சொல்லலாம். பெரியவங்கள பார்த்து ஆஃபீஸ் ஹோகி, ஹோக்த்ரா. கொஸ்டினா எப்படி கேட்கறதுன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போ ஆர்டர் போடுற மாரி சொல்ற மாரி தான் எப்படி சொல்லலாம். ஆர் இத நீங்க பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லணும்னா, அ அ ஒரு அ இப்போ கேட்டு கிட்ட போங்க அப்படின்னா, கேட் ஹத்திரா ஹோகி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் உள்ள போங்க அப்படின்னா, ஒலகே ஹோகி அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்புறம் சாப்பிடு, சாப்பிடுங்க. இத எப்படி சொல்லுவாங்கன்னா, தின்னு, தின்னி. குழந்தைகிட்டனா ஸ்நாக்ஸ் தின்னு அப்படின்னு சொல்லிக்கலாம். பெரியவங்க கிட்ட இங்க காலையில சாப்பாடுக்கு திண்டின்னு பார்த்தோம் இல்லையா? நம்மள யார் பார்த்தாலும் திண்டி தின்தீரா? ஊட்டா எடுத்தா? அப்படின்லாம் கேட்பாங்க. காலையிலனா திண்டின்னு கேட்பாங்க. அப்போ திண்டி தின்னி. இப்போ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, அ அ உட்காருங்க, உட்காருங்கக்கு என்னன்னு இப்ப அடுத்து பார்க்கலாம். குத்கோளி, அம் திண்டி தின்னி அப்படின்னு சொல்லலாம். உட்காருங்க. இது மிச்சர் தின்னி, மிச்சர் சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து ஏதாவது குடிக்க குடுக்குறோம் அப்படின்னா, நீரு குடி, நீரு குடிரி. தமிழ்ல குடி, குடிங்க அப்படின்னு சொல்லுவோம். கன்னடத்துல குடி, குடிரி அப்படிம்பாங்க. அதாவது இப்போ இதுலலாம் பார்த்தீங்கன்னா, வேற மாதிரி வார்த்தைகளுக்கு ஈல முடியிறது சவுண்டு. இந்த வார்த்தையே குடிங்கிறதே ஈல முடியிறதுனால, அது கூட ஒரு சேர்த்துக்குவாங்க. குடி, குடிரி. இப்போ ஃபர்ஸ்ட் அசைன்மென்ட் நோட் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரியான செயல்கள்லாம் இந்த மாதிரி ஆ குழந்தைகிட்ட சொல்றதுக்கே மரியாதை இல்லாம சொல்ல வேண்டிய இடங்களுக்கே ஈ வருதோ, அதெல்லாம் ம் வித் ரெஸ்பெக்ட் சொல்லும்போது சேர்ந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு வேர்ட் இருக்கு. எழுதுறதுக்கு பரி அப்படிம்பாங்க. அதுவே ஆல்ரெடி ஈல முடியறதுனால பரீரி அப்படின்னுவாங்க. எழுதுங்க அப்படின்னு சொல்றதுக்கு. இந்த மாதிரி இதுல உள்ள வார்த்தைகள் எல்லாம் உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உட்காரு, உட்காருங்க. குழந்தையா இருந்தா குத்கோ, குத்கோ உட்காரு அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லி குத்கோ, இங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லலாம். பெரியவங்களா இருந்தா குத்துக்கோலி, அக்கா பன்னி, ஒலகே பன்னி. இப்ப யாராவது வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா, ஒலகே பன்னி உள்ள வாங்க. சோஃபாலி குத்கோலி, சோஃபால உட்கார்ந்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து இப்ப பாரு, பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? டிவி பாரு, டிவி பாருங்க. டிவி நோடு, டிவி நோடி, குக்கு வித்து கோமாளி நோடி, ஷோ ಚೆನ್ನಾಗಿದೆ. இந்த ஷோ நல்லா இருக்கு. இது நோடி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பண்ணு, பண்ணுங்கள். ஏதாவது ஒண்ணு மாடு, மாடி. இப்போ ஹோம்வொர்க் பண்ணு அப்படின்னு சொன்னா ஹோம்வொர்க் மாடு. ஆக்சுவலா ஹோம்வொர்க் எழுதுதான். இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி பேசி பழகிட்டோம்ல. கால் பண்ணு, ஹோம்வொர்க் பண்ணு, சமையல் பண்ணுன்னு எல்லாத்துக்கும் அந்த பண்ணுங்கிற வார்த்தையை சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி இவங்களும் மாடு சமையல் பண்ணுங்கன்னா அடுகை மாடு, ஹோம்வொர்க் மாடு, கால் மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவங்க கிட்ட சொல்லும்போது கால் மாடி, அந்த மாதிரி பேசிக்கலாம். அப்புறம் ஏதாவது ஒண்ணு காமிங்க, காட்டுங்க, காட்டு அப்படி சொல்லுவோம்ல. தொரிசு, இப்போ குழந்தை வாயில போட்டான்னா, தொரிசு தொரிசு காமிடா அப்படின்னு சொல்லிக்கலாம். பெரியவங்க கிட்ட ஏதாவது ஒண்ணு போட்டோ ஏதாவது காமிக்கிறாங்கன்னா, ஓ ಚೆನ್ನಾಗಿದೆ, தொரிசி தொரிசி அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னும் சலா தொரிசி அப்படின்னா இன்னொரு வாட்டி காமிங்க அப்படின்னு அர்த்தம். அப்புறம் எழுது, எழுதுங்கள். நான் சொன்னேன்ல குடி பார்க்கும்போது. ஆல்ரெடி எழுதுனா பரி. இது பரின்னு சொல்லிடாதீங்க, பரி. குழந்தைகிட்ட பேசுறதுக்கு அது ஈ சவுண்ட்ல முடியறதுனால மரியாதையோட வரும்போது பரீரி அப்படின்னு வரும். பரீரி அப்படின்னு எழுதுவாங்க. எப்பவுமே ரிட்டன் தமிழுக்கும் நம்ம எப்படி எழுத்து தமிழுக்கும் பேச்சு தமிழுக்கும் வித்தியாசம் இருக்க மாதிரி கன்னடத்துலயும் ஸ்போக்கன் தமிழுக்கும் இதுக்கும் இப்போ எடுத்துக்கோங்கன்னு ஒரு வார்த்தை படிச்சோம்ல, தகோலி அப்படின்னு. அதை எழுத்து வழக்கும் நம்ம இப்போ சொல்லும் போது எடுத்துக்கோ அப்படிமோ, ஆனா எழுத்துல எழுதும் போது எடுத்துக்கொள்ளுங்கள், எடுத்துக்கொண்டாள் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி இங்கேயும் அது ரிட்டன் கன்னடால தெஹிது கொலி அந்த மாதிரி வரும். ஆனா பேசும்போது தஹோலி அப்படின்னுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். படி, படிங்க. படினா ஓது, ஓதி.
இப்போ வந்து ஏதாவது படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ఈ புக் ஓதி இந்த புக் ஓது, ఈ புஸ்தகா ஓதி இந்த புத்தகம் படிங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் கடைக்காரங்க கிட்ட ஏதாவது கொடுங்க கொடி அப்படிலாம் கேட்க வேண்டியது இருக்கும்ல. அப்போ வந்து 1 கிலோ தக்காளி கொடி, டேப்லெட் கொடி, அந்த மாதிரி இது அரை கிலி அரை கேஜி சிக்கன் கொடி, சிக்கன் கடைக்காரர்கிட்ட அப்படி கேட்டுக்கலாம். கொடு கொடி அது யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைகிட்ட கொடு கொடு, அம்மாக்கே கொடு, அம்மாக்கு கொடு, அத்தைக்கே கொடு அப்படின்னு சொல்லிக்கலாம். அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு. எடுத்துக்கோங்க. தகோ தகோலி. கடைக்காரர் நம்ம கிட்ட முடிச்சுட்டாருன்னா தகோ தகோலி அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க ஏதாவது டே கேர்ல நான் பார்த்திருக்கேன். அவங்களுக்குள்ள விளையாடும் போது டாய்ஸ் ஏதாவது இருந்தா ஒரு ஒரு குழந்தை அழுதுட்டு இருந்தா இந்தா தகோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது டாய்ஸ் தகோ, இது ட்ரெயின் தகோ அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி தகோ தகோலி. அப்புறம் வந்து கேளுங்க. அதுக்கும் கேளுக்கு கேளுதான் கேலி அப்படிம்பாங்க மரியாதையோட சொல்லும்போது. கேலி. இப்போ வந்து ஏதாவது ஒண்ணு கேலின்னா எப்படி சொல்லலாம்? பாட்டு கேளு அப்படின்னா ஹாடு கேளு. பாட்டு கேளுங்க, ஹாடு கேலி அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ ஆஸ்க் அந்த கேட்கறதுக்குமே கேலின்னு தான் வரும். கேள்வி கேளு அந்த மாதிரிக்கும் கேலி தான். அடுத்து குழந்தைய பார்த்து இப்போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ பாய் சொல்லு, பாய் ஹேலு அப்படின்னு சொல்லிக்கலாம். பெரியவங்க கிட்ட ஹேலி. இப்போ ஏதாவது சொல்லிட்டு நீவே ஹேலி, நீங்களே சொல்லுங்கண்ணா. இப்போ ஆட்டோக்கார் கிட்ட வந்து எஷ்டுனா அப்படின்னு கேட்டா அவரு நீவே ஹேலி அப்படிம்பாரு. சில நேரம் நீங்களே சொல்லுங்க அப்படின்னுவாரு. எஷ்டு கொடுத்தீரோ நீவே ஹேலி, எவ்வளவு கொடுக்குறீங்களோ நீங்களே சொல்லுங்க அப்படின்னுவாரு. ஹேலு ஹேலி. அப்புறம் வந்து அனுப்புங்கள். இப்போ மெசேஜ் அனுப்பு அப்படின்னா வாட்ஸ்அப் மெசேஜ் கழிச்சி அப்படின்னு சொல்லலாம். மெசேஜ் அனுப்புங்க. கலிசுன்னா சின்னவங்க கிட்ட சொல்லலாம், குழந்தைங்க கிட்ட. அதுக்கப்புறம் வந்து இதை அங்க வச்சிருங்க, வை அப்படின்னா இடி. இப்போ இதை வந்து டேபிள்ல வச்சிருங்கன்னா டேபிள்ல இடி அப்படின்னு சொல்லிக்கலாம். டேபிள்ல இடி, அங்க வச்சிருங்க அப்படின்னு. அடுத்து போடுங்க. இது நம்ம ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன்லயே பார்த்திருக்கோம். தக்காளி ஹாக்கு கவரில்லே நீவே கவர் கொடி கவரில்லி ஹாக்கு அப்படின்னு பார்த்தோம்ல. ஹாக்குன்னா போடு, ஹாக்கின்னா போடுங்க. ஓடுங்கள், ரன் அது ஓடிதான். அடுத்து கிரவுண்டல்லி ஓடு, கிரவுண்ட்ல போய் ஓடுங்க அப்படி சொல்லிக்கலாம். தினங்களும் ஓடி, தினமும் ஓடுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். கழுவுங்கள். இப்போ ஒரு இது கழுவிட்டு இருக்காங்கன்னா ಚೆನ್ನಾಗಿ கழுவு, ಚೆನ್ನಾಗಿ தொளிரி, நல்லா கழுவி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லலாம். தொளிரி. அப்புறம் வந்து கத்துக்கோ. ஏதாவது ஒண்ணு படிக்கிறதுக்கு வந்து நான் சொன்னேன்ல போன வீடியோல கூட, யூடியூப் நோடி கன்னடா கலிதா இதினி, கன்னடா கத்துக்கொண்டிருக்கிறேன், கலிதா இதினி, அந்த களி தான் இது. கத்துக்கோ அப்படின்னா களி, கன்னடா களி. கலீரி அப்படின்னா கன்னடா கலீரி. சூப்பர். 20 வேர்டும் ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துட்டோம். நீங்களும் இந்த மாதிரி நிறைய வேர்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு ஹோம்ஒர்க் வந்து அந்த ரீ முடியறது எழுதிக்கோங்க. இன்னும் ஒரு 4 சென்டென்ஸ் எழுத ட்ரை பண்ணுவோமா? இப்போ வந்து ஒரு பாப்பா கிட்ட போயிட்டு பாய் சொல்லுங்க அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? அதுக்கு ஒரு சென்டென்ஸ் எழுதுங்க. அப்புறம் வந்து ஹோம்ஒர்க் எழுதுங்க அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? ஹோம்ஒர்க் பண்ணுங்க அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? 3 ஆச்சா? அப்புறம் வந்து ஒருத்தங்கள பார்த்து ஜூஸ் குடிங்க அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? இன்னும் ஒண்ணு 4 சேர்த்தாச்சா? இன்னும் ஒண்ணு சொல்லுங்க. இன்னும் ஒண்ணு என்ன எழுதலாம்? உள்ள வாங்க. அது எப்படி சொல்லுவீங்க? இந்த 5 ஹோம்ஒர்க்கும் எழுதிட்டு முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா எனக்கு அப்புறம் மெசேஜ் பண்ணுங்க. இது இன்னும் யார் யாருக்கு இந்த வீடியோ தேவைப்படுதோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.